ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாட் அண்ட் டேஸ்ட். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ஈஸியான கட்லெட் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் முள்ளங்கி பயன்படுத்தி ரொம்ப சூப்பரான கட்லெட் வந்து நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஹாட் அண்ட் டேஸ்ட் சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க ப்ரிப்ரேஷனுக்குள்ளே போயிடலாம். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். 2 முள்ளங்கி தோல் சீவி நான் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாம். அதோட ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து நான் எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி இந்த பொட்டுக்கடலை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப லோ கார்ப் இருக்கிற ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் நம்ம துருவன முள்ளங்கி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் இது கூட ஒரு பச்சை மிளகாய் வந்து சின்னதாக கட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வெங்காயம் வந்து நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன், அதுவும் சேர்த்துக்கலாம். அதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த கட்லெட் பண்ணுறதுக்கு வாட்டர் எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. முள்ளங்கியில் இருக்கிற வாட்டரே வந்து நமக்கு சரியாக வரும். இதை நம்ம நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நிறைய பேருக்கு ரேடிஷோட ஸ்மெல் வந்து பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கட்லெட் பண்ணி கொடுத்தீங்கன்னா பிடிக்காதவங்க கூட இந்த ரேடிஷ் கட்லெட்டை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கையை வச்சு பிசைஞ்சு விட்டிங்கன்னா இந்த மாதிரி வடை கன்சிஸ்டன்சிக்கு வரும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசையும் போது நமக்கு முள்ளங்கியில் இருக்கிற ஈரப்பதமே நமக்கு சரியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ட்ராப் கூட நம்ம வாட்டர் ஆட் பண்ணவே தேவையில்லை. இப்போ நமக்கு கட்லெட்க்கு தேவையான மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நம்ம வந்து அந்த ஷேப்பில் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வடை ஷேப்பில் வந்து நான் பண்ணியிருக்கேன். பொரிக்கிறதுக்கு கட்லெட் எல்லாமே தயாராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு பேனில் ஆயில் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் நம்மளோட கட்லெட் எல்லாமே கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம கோட் பண்ணியிருக்கிற கட்லெட் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். 10 to 15 மினிட்ஸில் நீங்கள் இந்த ஸ்நாக் ரெசிபி வந்து நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். முள்ளங்கியோட ஃப்ளேவர் வந்து சுத்தமாக நமக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். 2 சைடுமே ஒரே மாதிரி ஈவனாக நீங்கள் திருப்பி போட்டு விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு வந்து எல்லா கட்லெட்டுமே ஒரே கலர் கிடைக்கும். பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் அடிக்கடி வந்து திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். இல்லைன்னா வந்து கலர் வந்து ரொம்ப பிளாக் ஆகிடும். இன்றைக்கி நான் எடுத்த இந்த 2 முள்ளங்கியில் எனக்கு ஒரு 10 கட்லெட் கிட்ட கிடச்சிது. நீங்களும் இந்த கட்லெட் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் அப்சர்வ் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை வேறு ஒரு பிளேட்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சூப்பரான ரேடிஷ் கட்லெட் நமக்கு தயாராகிடுச்சு. வேறு ஒரு ஈஸியான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.